ஒரு பெரிய நாட்டுல ஒரு இளம் அரசன் ஆட்சி செய்தான். அவன் தன்னோட தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வாரிசா அரசன் பதவிய அடைஞ்சான். அவன் ஒரு நாள் வேட்டையாடி மகிழ காட்டுக்கு தன்னோட பரிவாரங்களோட சென்றான். அப்படி போய் நிறைய மிருகங்களை வேட்டையாடினான். ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த அரசன் தன்னோட பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டான். அப்பதான் தான் ரொம்ப தூரம் தனியா வந்ததையும், திரும்பி தன்னோடு வந்த பரிவாரங்களையோ, அரண்மனைக்கோ வழி தெரியாம இருக்கிறத உணர்ந்தான். வேட்டையாடுற மும்மரத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு வருத்தப்பட்டான். ரொம்ப நேரம் வேட்டையாடின அரசனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. நேரம் ஆக ஆக அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சோர்ந்து போன அரசன் தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான். அப்போதான் ஒரு வயசான வேட்டைக்காரன் அந்த பக்கமா வந்தாரு. அவரை பார்த்ததும் வேகமாக அவர்கிட்ட போன அரசன், ஐயா, நான் தான் இந்த நாட்டோட ராஜா. நான் என்னோட பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு திரும்பி போக வழி தெரியல. ரொம்ப உடல் சோர்வா இருக்குன்னு சொன்னாரு. அதை கேட்ட வேட்டைக்காரர் சிரிச்சாரு. நாட்டையே ஆட்சி செய்யற உனக்கு உன்னை காப்பாத்திக்க தெரியலையான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அரசன் சொன்னான், நான் என்னோட தந்தையோட மரணத்துக்கு பிறகு அரசனானேன். என்னால சில விஷயங்கள் சரிவர செய்ய முடியல. அதுக்காக அனுபவமும் இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு அந்த வேட்டைக்காரரிடம் அரசர் சொன்னாரு. அதை கேட்ட வேட்டைக்காரர், ரொம்ப சோர்வாய் இருக்க, உனக்கு பசிக்குதான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளம் அரசன் சொன்னா, வழி தேடி ரொம்ப தூரம் தவறான பாதையில நடந்ததால ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அப்போ பசிய தீர்த்துக்கிட எந்த முயற்சியும் செய்யலையான்னு வேட்டைக்காரர் கேட்டாரு. அதுக்கு அந்த இளம் அரசன் சொன்னா, இந்த காட்டுல பழம் கொடுக்கிற மரங்களை நான் பார்க்கல. அதனால எனக்கு என்னோட பசியை எப்படி தீர்த்துக்கிறது, என்ன வழியில வந்து பழங்களோ இல்ல வந்து உணவையோ வந்து தேடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போதான் அந்த வேட்டைக்காரர் ஒரு செடியை பிடுங்கினாரு. அதோட வேர் பகுதியில நிறைய கிழங்குகள் இருந்துச்சு. அந்த கிழங்குகள் எல்லாம் அரசனுக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட அரசனுக்கு அப்பதான் புரிஞ்சுது, அடடா, பசிக்கு பழம் தேடி திரிஞ்ச நாம கிழங்கு செடிகளை பத்தி தெரிஞ்சிருந்தா எப்பவோ பசியாறி இருந்திருக்கலாமேன்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டாரு. பசி ஆறின அரசன், ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலி மாதிரியும் நல்ல அனுபவசாலியாகவும் இருக்கீங்க. எனக்கு அரண்மனைக்கு போகவோ இல்லை என்னோட பரிவாரங்களை கண்டுபிடிக்கவோ உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அரசன் தன்னோட கையில இருந்த மோதிரத்தை கொடுத்து, இந்த மோதிரத்தை வச்சு என்னோட ராஜாங்கத்துல என்ன வேணும்னாலும் சாதிக்கலான்னு சொன்னாரு. இதை என்னோட பரிசா வச்சுக்கோங்கன்னு வேட்டைக்காரர்கிட்ட வந்து அரசர் கொடுத்தாரு. அதை கேட்ட வேட்டைக்காரர் சொன்னாரு, அப்ப இந்த நாட்டை ஆளுற உரிமையை எடுத்துக்கவான்னு கேட்டாரு. அப்பதான் தான் அவசரப்பட்டு தவறுதலான வாக்குறுதியை கொடுத்தத உணர்ந்தாரு அரசன். உடனே என்ன சொல்லுறதுன்னு தெரியாம அமைதியா நின்னாரு. உடனே அந்த வேட்டைக்காரர் அந்த மோதிரத்தை அரசனுக்கே திருப்பி கொடுத்துட்டு அவன் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவன்கிட்ட உன்னோட ஆசை என்னன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அரசர் சொன்னாரு, நான் பக்கத்து நாட்டு அரசரை பத்தி என்னோட தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னோட புத்தி கூர்மையாலும் அனுபவத்தினாலும் தொடர்ந்து நல்லபடியா ஆட்சி செய்யற அவரை மாதிரி ஆகணும்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த வேட்டைக்காரர் சத்தம் போட்டு சிரிச்சாரு. நீ இளம் வயதிலே அரசனானது இயற்கையான விஷயம், அல்லது உன்னோட அதிர்ஷ்டம். ஆனா அதுக்கான தகுதியை நீ வளர்த்துக்கிட்டே போகணும். அப்பதான் நீ சொல்லுற மாதிரி நல்ல அரசனா ஆக முடியும். உடனே அந்த இளம் அரசன் சொன்னாரு, எனக்கு தான் நல்ல அறிவும் முதிர்ச்சியும் அனுபவமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட தந்தை மறைஞ்சிட்டாரே, நான் என்ன செய்வேன்னு கேட்டாரு அந்த இளம் அரசன். அதுக்கு அந்த வேட்டைக்காரர் சொன்னாரு, கவனம். எல்லா விஷயத்துலயும் கவனம் வை. உதாரணத்துக்கு, நீ வர வழியில பல மரங்களே இல்லைன்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனிதர்களுக்கு தேவைப்படுற மரம் எங்க இல்லையோ அங்க மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது. அதனால இந்த பகுதிக்கு மனிதர்கள் வர மாட்டாங்க. இந்த பகுதியிலேயே நீ சுத்தி திரிஞ்சது மிகப்பெரிய தவறு.
அடுத்ததா, நீ பெரிய பரிவாரங்களோட வந்தன்னு சொல்லுற. அமைதியான காட்டுல மனித கூட்டம் வந்தா என்ன நடக்கும்? பறவைகளும் மிருகங்களும் பயந்து வேறு இடத்துக்கு நகரும். அந்த சத்தத்தை கேட்டு நீ உன்னோட பாதைய மாத்தி இருக்கணும். அடுத்ததா, சூரியனோட கதிர்களை வச்சு நேரத்தை கணிச்சிருக்கணும். சூரியன் இருக்கிற திசையை வச்சு அரண்மனை இருக்கிற திசையையும் கணிச்சிருக்கணும். மிருகங்களோட அடர்த்தியா அது போடுற எச்சம் மூலமா கண்டுபிடிச்சு இருந்தேன்னா அங்க கண்டிப்பா ஒரு தண்ணீர் வழி இருக்கும். நீ பசியாறி இருக்கலான்னு சொன்னாரு. தொடர்ந்து தனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக்கிட்டே போன வேட்டைக்காரரை பார்த்து இளமரசன், உங்களை மாதிரி அனுபவமும் அறிவும் எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வேட்டைக்காரன் சொன்னாரு, எல்லாமே பயிற்சி மூலமாகவும் தொடர்ந்து கற்பது மூலமாகவும் கிடைக்கும். அரச பதவி கிடைச்சதும் நீ கல்வி பயிலறத விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு கேட்டாரு. அந்த வேட்டைக்காரர் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு அரசனுக்கு புரிஞ்சுது. அப்பதான் அவனை தேடி அவனோட பரிவாரங்கள் அங்கு வந்துச்சு. இளம் அரசர் கூட வந்த படை தளபதி இளம் அரசர் கூட இருந்த வேட்டைக்காரனை அடையாளம் கண்டுபிடிச்சு அவருக்கு மரியாதை தெரிவிச்சாங்க. குழப்பமான இளம் அரசர் அந்த வேட்டைக்காரர்கிட்ட, நீங்க யார்? ஏன் என்னோட பரிவாரங்கள் உங்களுக்கு மரியாதை செய்யறாங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த வேட்டைக்காரன் சொன்னாரு, நீ எந்த பக்கத்து நாட்டு அரசன் மாதிரி ஆகணும்னு நினைச்சியோ அந்த அரசன் நான் தான்னு சொன்னாரு. அதிர்ச்சியான இளம் அரசன் அவரோட கால்ல விழுந்து ஆசி பெற்றான். அப்பதான் அந்த பேரரசர் சொன்னாரு, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கத்துக்கிட்டா என்ன மாதிரி ஆக முடியாது. அது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அதையும் நீ தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அனுபவம் வாய்ந்த அறிஞர்களை உன்னோட கூட வச்சுக்கோ. அவங்கள துணைய இளம் வயது சுறுசுறுப்பான இளைஞர்களையும் கூட வச்சுக்கோன்னு அந்த பேரரசர் சொன்னாரு. காட்டுக்கு வேட்டையாட வந்து தன்னோட மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்த பேரரசரை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளம் அரசன் தொடர்ந்து கல்வி கற்று தொடர்ந்து பயிற்சி செஞ்சு மிகப்பெரிய பேரரசன் ஆனான். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அரசன் ஆகிறதுக்கு பட்டம் போதும். ஆனால் நல்ல அரசனாக வேண்டும் என்றால் அனுபவமும் அறிவும் பணிவும் தேவை. வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துக்கு உயரணும் அப்படின்னா நமக்கும் அறிவு, பணிவு, கல்வி எல்லாமே வேணும். நம்ம நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு தோல்வியும் பாடமாகவும் மாற்றிக்கொண்டே முன்னேற வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.